வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிக்கிங்கை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பிளேலிஸ்ட்டை பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு வழிவகை செய்யும். ஓகே, இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன ரிக்கிங்கில் என்னென்ன பேசிக் என்ன பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பேரண்ட் அண்டு ஹைரார்கி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னா முக்கியமான ஜாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயிண்டில் என்னென்னா நார்மலாக நீங்கள் போய்ட்டு இங்கே போய்ட்டு மாடலிங்கில் இருக்கவங்களுக்கு ஸோ ரிக்கிங் வச்சுங்க. ரிக்கிங் பண்ண போகும்போது நம்ம ரிக்கிங் வச்சுக்கணும், அனிமேஷன் பண்ணும்போது அனிமேஷன் வச்சுக்கணும். இது வந்து எஃப்எக்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுறது மாயா 20.3 வெர்ஷன். எல்லா வெர்ஷனுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ரிக்கிங் வச்சுட்டு இங்கே போயிட்டு நம்ம வந்து ஸ்கெலிட்டன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்கெலிட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிரியேட் ஜாயின்ட்ஸ் இருக்கும், கிரியேட் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நார்மலாக இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸை கொண்டாந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. கீபோர்ட்லனா எதையும் நீங்கள் வந்து பிடிக்க தேவையில்லை. ஸோ நார்மலாக மவுஸை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அடுத்ததாக நீங்கள் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா அது கூடவே நமக்கு வந்து அதோட வால் மாதிரி வராது, அதாவது அதோட சைல்டு வந்து வர்ற வரைக்கும் நமக்கு பின்னாடியே தெரியுமா அப்படின்னா தெரியாது. அடுத்து நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ எனக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட் வேணும், எனக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட் வேணும், இங்கே ஒரு ஜாயிண்ட் வேணும். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சா? எனக்கு வந்து அடுத்து வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட் வேணும், அடுத்து வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட் வேணும் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டூல்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் வந்து என்ட்ரை தட்டுங்க. என்ட்ரை தட்டிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜாயிண்ட் க்ரியேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஹைரார்கி எப்படி இருக்குன்னா பேரண்ட்டு சைல்டு, அப்புறம் பேரண்ட்டு சைல்டாக தான் இருக்கும். ஸோ கீழே உள்ளது லாஸ்ட் சைல்டு, அதுக்கு மேலே அவங்களோட பேரண்ட்டு, அதுக்கு மேலே உள்ளது அவங்களோட பேரண்ட்டு, அவங்களுக்கு மேலோட அவங்க பேரண்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேசிக்கில் சொல்லியிருப்போம், இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஜாயிண்டில் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆதி மூதாதையரை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாவே மொத்தமுமே அங்கே வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி எப்போவுமே பேரண்ட்டு தான் வந்து பேரண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து சைல்டை மூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பேரண்ட்டை மூவ் பண்ணாவே அதோட சைல்டு எல்லாருமே மூவ் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜாயின்ஸில் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த நான் ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆக்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நோக்கி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எதை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை நோக்கி இருக்கும், இதோட சைல்டை நோக்கி இருக்கும். அதே மாதிரி இதோட எக்ஸ் ஆக்சிஸ் எதை இருக்கும்னா இதோட சைல்டை நோக்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இது எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறான்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி காட்டுறாங்கல்ல XYZன்னு. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் என்ன ஆக்சிஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஜாயிண்டோட எக்ஸ் ஆக்சிஸ் எதை நோக்கி இருக்குன்னா அதோட சைல்டை நோக்கி இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாயிண்டோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அதோட சைல்டை நோக்கி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ஜாயிண்ட் இல்லை. இப்போது நம்ம வந்து பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வச்சு இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது மூவ் ஆகும்போது மொத்தமும் மூவ் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்ட் கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் கைனமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இதை தான் நம்ம பேரண்ட்டை பிடிச்சி நம்ம மூவ் பண்ணோம்னாவே அது எல்லாமே மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் கைனமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க.
அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஓரியன்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 198 இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸுக்கு நம்ம வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரி வந்து அது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம அது சைல்டை நோக்கி இருக்கோம், எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், நம்ம வந்து எந்த டிகிரியில் வந்து ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்ஒய்சி. இப்போ இந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் ஜாயிண்டில் வந்து ஜாயிண்ட் ஓரியண்டில் பார்த்தீங்கன்னா 98 டிகிரிக்கு இப்போ நம்ம இதை வந்து 0 ஆக்கணும்னா நேரம் ஆயிரும் பாருங்க. ஸோ நேரம் ஆயிரும். நீங்கள் இங்கே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இதுக்கும் இங்கே சேனல் பாக்ஸில் உள்ள ரொட்டேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நம்ம சேனல் பாக்ஸில் ஒரு 44 வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா இங்கே போய் பார்த்தோம்னா இதில் வந்து அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ அந்த ஜாயிண்ட் ஓரியண்ட் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும், அங்கே மாறாது. இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோன்னு மாற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமானது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய்சி ஆக்சிஸில் எந்த ஆக்சிஸில் வந்து நம்மளோட ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகணும் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து குறிக்கிறது தான் இது. ஸோ நம்ம வந்து எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா எனக்கு எக்ஸையும் ஜியையும் நான் அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து மேலே இருக்குது. எனக்கு இதை சென்டராக வச்சு மற்றது ரவுண்டராக ரொட்டேட் ஆகும். இதுவே என்ன இப்படி என்னோட ஜி ஆக்சிஸ்லேயோ இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து இது மூவ் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும், மற்றதெல்லாம் லாக் ஆகிரும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எந்த இடத்துல எனக்கு இந்த ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து சில மெக்கானிக்கல் ரிக்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஜாயிண்ட் கிரியேட் பண்ணுறது இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டான பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளோட பாடி எங்கேயாவது நீங்கள் வந்து ஜாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதோட சென்டரில் வைக்கணும். ஸோ சென்டரோட பிவட்டை வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான டிஃபார்மேஷன் ஆகும், ஸ்கின் பைண்டிங்குமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த ஜாயிண்ட் க்ரியேட் பண்ணும்போதே கரெக்டான ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிக்கிங்குமே நல்லா வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாயிண்டில். ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ரிக்கிங்கில் பார்த்துட்டோம், பேசிக்கானது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று வந்து ரிக் பண்ணி அது எப்படி நம்ம வந்து பெயிண்ட் வெயிட் இதெல்லாம் கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.